ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிரசன்ன வித்யாகி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் பேரடைஸ். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் விதங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டரை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். அதாவது இந்த படத்தோட டேரக்டர் பிரசன்ன வித்யாகி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் எடுத்திருக்காரு. ஒரு ஸ்ரீலங்கன் டேரக்டர். இந்த 10 படங்களும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 அவார்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்கு. இந்த படமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டும் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல அவார்டுகளுக்கும் நாமினேட் ஆகிருக்கு. அப்படி என்ன ஒரு படம்டா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஹீரோயின் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும். அவங்களுடைய 5th anniversary வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் ராமாயண ட்ரிப் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ராமாயண ட்ரிப் அப்படின்னா ராமாயணம் நடந்த கதை இருக்கு இல்லையா? ஸோ அது இந்த இலங்கையில் தான் நடந்துச்சு. ஸோ அங்கே அந்த ராமாயணம் நடந்த கதைகள் நடந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு டூர் மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஒரு ட்ரிப் மாதிரி. ஸோ போகிறாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து ஒரு ரெசார்ட்டில் வந்து தங்குறாங்க. ஸோ தங்கின அன்றைக்கி நைட்டே பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரூமுக்கு வந்து ஒரு 3 திருடங்க வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்ஃபோனு லேப்டாப் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க. திருடினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரும் போய்ட்டு மறுநாள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு, அடுக்கடுக்காக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே வந்து ஒரு சட்டிலான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆழமாக ஒரு படம் வந்து ஒரு படம் தான் நமக்கு வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கதை தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பல விஷயங்கள் பல கதைகளை வந்து நமக்கு சொல்லிடுவாங்க. ரொம்ப ஆழமான ஒரு அரசியலை பேசின ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம சுற்றி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் ரொம்பவே ஆழமாக பேசியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைட் கேரக்டர் வரும். ஸோ அந்த கைடு தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இதுதான் வந்து ராமாயணம் நடந்த கதை, இங்கே தான் வந்து ராமர் நின்றுருந்தார், இப்படி தான் நடந்துச்சு அப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்லை அந்தந்த இடத்துல போய்ட்டு என்ன மாதிரியான சமூகங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பார். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ராவணன் இருக்கக்கூடிய இடத்தையும் காமிப்பார். இன்னமும் பார்த்திங்களா அப்படின்னா இலங்கை மக்கள் வந்து என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னும் ராவணன் வந்து சாகலை. கண்டிப்பாக இலங்கை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக ராவணன் உயிர் திருந்து வருவார், வந்து இலங்கை மக்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து மக்கள் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நடந்துகிட்ருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இது ஒரு சரியான தருணமாக இருக்காது உங்கள் ராவணன் எழுந்து வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து கேள்வி கேட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய அரசியலே நடந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வந்து இந்த ராமாயண டூர் போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம். முழுக்க அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் அந்த படமே போகுது. ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் இந்த படத்தில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நடிச்சிருக்க மாட்டாங்க, வாழ்ந்திருப்பாங்க. அப்படி மீன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும் அவங்களோட ஆக்டிங். ஸோ ரொம்ப அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், பிக்சரைசேஷன் பண்ண அந்த விஷயமா இருக்கட்டும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா போகிற போக்கில் மான் வேட்டைகளை பற்றியும் பேசியிருப்பாங்க. மான் வேட்டைகள் மீன்ஸ் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா இல்லீகலாக நடந்துகிட்டு இருக்குது. மான் வேட்டைகள் வந்து சட்டப்படி தப்பு, ஆனால் இல்லீகலாக இன்னமும் நடந்துருக்கு அப்படிங்கிறதும் காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒன்று காட்டுவாங்க. அதாவது ராமாயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணம் வந்து பல பேர் வந்து பல விதமாக வந்து சொல்லியிருப்பாங்க, பல வேர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 வேர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஜெயின் ராமாயணத்தில் என்ன சொல்கிறாங்க, ஜெயின் வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேர்ஷனில் என்ன அப்படின்னா, சீதை தான் வந்து ராவணன்கிட்ட வந்து போர் பண்ணி ஜெயிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே இன்னும் எந்த மாதிரியான எந்த வேர்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைடை பார்த்து அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போக்கில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து ஒளிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.